பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அநேக காரியங்கள் ஆண்டவர் செய்வார் நம்பி இருக்கிற பிரதர், ஆனா அது எப்பொழுது நடைபெறும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது எப்போது நிறைவேறும் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் எனக்கு செஞ்சிருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் எப்பொழுது நடைபெறும் என்று எப்பொழுது என்ற கேள்விகளோடு இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகளே மகனே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆண்டவர் என்று உங்களுக்கு வாக்கு தருகின்றார். சகோதர சகோதரிகளே, இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் என்ற பெண்மணியை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, எல்கானா என்பவருக்கு 2 மனைவி, அன்னாள், பென்னினாள். இந்த பென்னினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்ததாம். இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது சகோதரர்களே. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா, எல்கானாவுக்கு பென்னினாளுக்கு 10 பிள்ளைகள் இருக்கு. அப்ப அன்னாளுக்கு குழந்தையே இல்லைன்னா கிட்டத்தட்ட அன்னாளுக்கு திருமணமாகி ஒரு 10லேருந்து 15 வருஷம் இருக்கணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. அப்ப ஒரு 15 வருஷம் அளவுக்கும் நிறைவேறாத காரியத்தினால அன்னாள் மனமடிவாகி இருந்தாள். சீலோவிலே கர்த்தருடைய ஆலயத்துல பலியிட எல்கானா செல்லும் பொழுது அன்னாளுடைய சக்களத்தி ஆகிய பென்னினாள் அன்னாளை ஒவ்வொரு வருடமும் மனமடிவாக்கிடுவாளாம். பாத்தியா, உனக்கு குழந்தை இல்லையே, கர்த்தர் எனக்கு குழந்தையை கொடுத்திருக்கான்னு சொல்லி அவளை சொல்லி மனமடிவாக்கி அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் சகோதரர்களே. இதனால் அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஒரு பிரதிஷ்டை பண்ணுகின்றாள். தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் உமக்கே ஊழியம் செய்வான், அவன் தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி பிரதிஷ்டை செய்தாள். சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்கின்றது, அவள் பிரதிஷ்டை செய்து சில நாட்களுக்கு பின்பு அன்னாள் கர்ப்பம் தரித்தாள் என்று நாம் படிக்கின்றோம் சகோதரர்களே. அது போல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, ரொம்ப நாளா இந்த அன்னாளை போல ஒரு காரியம் வாய்க்கப்படாமல் இருக்கின்றதா? நீங்கள் இன்றைய ஆண்டவரிடத்தில் பிரதிஷ்டையோடு ஜெபத்தை ஏறிடுங்கள் சகோதரர்களே. உங்களுக்கு இன்னும் சில நாட்களிலே இந்த ஆசீர்வாதத்தை தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். வேதம் சொல்கின்றபடி அவள் ஜெபம் செய்து முடித்து அன்னாள் சென்ற சில நாட்களிலேயே அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று நாம் படிக்கின்றோம் சகோதரர்களே. அது போல நீங்க இன்னைக்கு பிரதிஷ்டையோட ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது சகோதரர்களே. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்ப அந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு சுகவாழ்வை நீங்க சீக்கிரத்தில் துளிர்க்க வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, பிரதிஷ்டையின் புத்திரனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.